لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه ما زال نور محمد متنقلا في الطيبين الطاهرين ذوي العلا حتى لعبد الله دعم طهيرا وبوجه آمينة بدا متهللا وحسن منك لم ترقت عيني وأجمل منك لم تلد نساء خلقت مبرأ من كل عيب فإنك قد خلقت كما تشاء شبيهك بدر ليل بل أنت أنوار ووجهك من نور ملاهة أزهار يا صاحب الجمال سيد البشر من وجهك المنير لقد نور القمر كل سرور بدا بشهر المولد شهر بدا فيه جمال محمد في ليلة من هو أضاع على الورى نور المؤيد بالفخار الأوحد وضعته آمينة ولم يشعر بها أحد ليخفى عن عيون الحساد وأتت ملائكة سماء تزوره وتنال من رؤياه أشرف مقصدي جاءوا بإبريق وتشتير سعاد جنباته من لؤلؤ وزبرجدي غسلوا جيله وخاتمه بخاتمي تمت برؤيته نبوة أحمد من ماء زمزم كان غسل صدوره ولزمزم شرف الجسيم بمسندين لهم الرحمن أن
به بالعرش مع دار نعيم الأرغد ثم أرنوا على الخلائق كلها من كل روحان وكل مجسد فهو الذي من كان في الدنيا له طوعا يحنى بالسلامة في غدي صلى الله على النبي وآله صلى الله ومن يحف بعرشه والطيبون على النبي محمد الله زاد محمدا تكريما صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه السلام عباد شاه أنبياء السلام حضرت خير الورى السلام زينة فرش زمين السلام جانشین عرش برین السلام تاجدار رہنما السلام افتخار اللتان رحمتکن نظر برحال زارم یا رسول اللہ غریبا بنوایا وخاقصارم یا رسول اللہ غریبا یا رسول اللہ غریبا نظارم در جہان جستو حبیبا یا حبیبا للہی خود بیدی مالی عجزی سواک مستندی یا حبیبا للہی خود بیدی مالی عجزی سواک مستندی یا حبیبا للہی خود بیدی مالی عجزی سواک مستندی اللهم صل وسلم على سيدنا محمد وآله بعدد حسنه وجماله الحمد لله رب العالمين رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد وعظم عظيم الشان أوصاف الجميلة حلیت الطیبہ صاحب رسول அபு துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்த சமயத்தில் அரஃபாவில் வைத்து அவ்வருடம் ஹஜ்ஜுக்கு வந்த ஹுஜ்ஜாஜ்களான பெருந்திரளான தாபிஈன்களுக்கு அவர்கள் படித்து கொடுத்த கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜத வஅலம் அலீமு ஷான் சூரத்து முகத்தஸாவில் ஹுலியத்து தய்யிபா கழிந்த 2 தினங்களாக நாம் 2 அற்புதமான விஷயங்களை பார்த்தோம். அபு துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 3 முத்தான விஷயங்களை ரஹ்மத்தன் லில் ஆலமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜ்ஜத வஅல்லம் நாயக கோமான் அவர்களுடைய ஹுலியத்து ஷரீஃபாவாக பயான் செய்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜ்ஜத வஅல்லம் அவர்களுடைய அலீமு ஷான் அவுசாஃபுல் ஜமீலாவை ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவனை தவிர வேறு யாராலும் அது மாலூமாக்க முடியாது, யாராலும் விளங்க முடியாது, யாராலும் அறிய முடியாது, யாராலும் காண முடியாது. ஏன்னா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜ்ஜத வஅல்லம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய உஜூத ரஹ்மத்தா இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நூறு முத்லகா இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
சிர்ருல் மசூனா இருக்கிறாங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜ்தவல்லம். அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸாத குதுஸ் ஆலியாவுடைய அலீமு ஷானை அல்மத்துல் அக்பரை ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தௌஃபீக் செய்தால்தான், அல்லாஹ் நமக்கு படித்து தந்தால்தான், அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்தால்தான் நம்மால மாஷா அல்லாஹ் என்ன அது அறிய முடியுமே தவிர வேற எந்த நபி ரசூலால அல்ல, உலுல் அஸ்மால கூட மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பூரணமாக காண முடியாது. மாஷா அல்லாஹ் உலுல் அஸ்மால மாஷா அல்லாஹ் என்ன உலுல் அஸ்ம் என்ன மலாயிக்க ஆலா விட அஃதலானவங்க மாஷா உலுல் அஸ்ம். அந்த உலுல் அஸ்முகளால் கூட சையதுல் அம்பியாய் வல் முர்சலீன், தாஜுல் அம்பியாய் வல் முர்சலீன், சையதுல் ஆயாத்துல் குர்ஆனுல் அஸீம், நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜ்தவல்லம் நாயக கோமான் அவர்களை பரிபூரணமாக அறிய முடியாது, காண முடியாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்லூகாத்துடைய அந்த அக்லை விட்டு மகா பரிசுத்தமானவர்களாக இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருந்த பொழுதும் அல்லாஹ் தபாரக் வ தஆலாவுடைய தௌஃபீக்கை கொண்டு சாஹிப் ரசூல் அபூ துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காலத்துல ஹிஜாஸுடைய பகுதியில் வாழ்ந்த ஒரே சஹாபியாக இருக்கிறதுனால கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லுஹா வஜ்ஹுல் அலியுல் அஸீமை அவர்கள் முகக்கண்களால் கண்டு நாயகத்துடைய ஜியாரத்து ஷரீஃபுடைய அந்த அன்வாரு தஜல்லியாத்துடைய மஷ்ரூபாத் ஷரீஃபை அவர்கள் அருந்தி மகிழ்ந்து இருந்த காரணத்தால் அக்காலத்தில் ஹஜ்ஜுக்கு வந்த ஹுஜ்ஜாஜுகளான தாபியீன்கள் எல்லாரும் அடே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன நேரில் கண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஹிப் வந்திருக்கிறாங்களே, சஹாபி வந்திருக்கிறாங்களே அப்படின்னு மாஷா அல்லாஹ் அபூ துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹுட்ட போய் மாஷா அல்லாஹ் சிஃப்லனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஓ சாஹிப் ரசூலே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வல்லுஹா வஜ்ஹுல் அலியுல் அலீமை ஜியாரத்து ஷரீஃப் செய்யக்கூடிய அல்லாஹ் தபாரக் வ தஆலாவுடைய ஆலாவான தௌஃபீக் உங்களுக்கு ஹாசிலாக இருக்குது. ஆகையால கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸாத குதுசியாவை பற்றி எங்களுக்கு சொல்லித்தாங்க மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக பேரழகு எப்படி இருக்கும், கண்மணி நாயகத்துடைய ஹுஸ்ன ஜமாலை பற்றி மாஷா அல்லாஹ் எங்களுக்கு படித்து தாருங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஹதரத் அபூ துஃபைல் சாஹிப் ரசூல் ரலியல்லாஹு அன்ஹு 3 விஷயங்களை மாஷா அல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த 3 விஷயங்கள் மாஷா அல்லாஹ் என்ன புத்தான 3 விஷயங்கள், இதுக்குள்ள ஏராளமான வியாக்கியானங்கள் உண்டு மாஷா அல்லாஹ். அப்ப ஹஸரத் அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முதலாவது என்ன விஷயம் சொன்னாங்க, அபியல். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபியலானவர்கள். அந்த அபியலுக்கான டெஃபினிஷன் பாப மதீனத்துல் இல்ம் சையதுனா அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹுல் கரீம் அவர்களுடைய தஷ்ரீஹாத் ஷரீஃபை நம்முடைய முர்ஷித் நாயகமான எஜமா அப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய லிசான் ஷரீஃபுடைய பயானா ஷரீஃபை நம்ம கழிந்த தினங்கள்ல பார்த்தோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபியல்னா எப்படிப்பட்ட அபியல், அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற ஒரு மகா பரிசுத்தமான ஒரு வெண்மை நிறம் என்ன எந்த ஆழத்திலையும் கிடையாது, எந்த ஜன்னத்திலையும் கிடையாது. மாஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் இருக்கிற தூபா ஷஜராவுடைய அந்த தஹத்தல் ஓடக்கூடிய தன்ஈம் சொர்க்கத்திலேயே ரொம்ப வெண்மையான பகுதி, அதெல்லாம் தோற்று போய்விடும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த மகா பரிசுத்தமான அந்த வெண்மை முன்னாடி மாஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட அந்த வெண்மையில உயர்வான சிகப்பை கொண்டு கலக்கப்பட்ட ரோஜா நிறத்தில் ஆனவர்கள் சர்வலோக மகாராஜரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜ்தவல்லம். அந்த தெய்வீக பேரழகு பிரகாச நாயகருடைய வல்லுஹா வஜ்ஹுல் அலியுல் அஸீமை நாம் கனவிலும் நினைவிலும் ஜியாரத்து ஷரீஃப் செய்யக்கூடிய
தௌஃபீக்கை கண்மணி நாயகத்துடைய வாலிதைன் ஷரீஃபைன் கரீமைன் தய்யிபைன் தாஹிரைன் நாலேன் ஷரீஃபைனுடைய பரக்கத்தை கொண்டு ரப்பல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் தௌஃபீக் செய்வானா. மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹுல்யத் முகத்தஸால சாஹிப் ரசூல் அபூ துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி தரக்கூடிய முதலாவது விஷயம் என்ன? அபியம். ரெண்டாவது என்ன சொன்னாங்க? மலீஹன், அதாவது நாயகத்துடைய அந்த தெய்வீக பெயர் அழகு. சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரழகு எப்படிப்பட்டது? மாட்சிமைக்குரியது, ஆளுமைக்கு உரியது. அதாவது கவர்ச்சிகரமானது அல்ல, காண்பவர்கள் அவர்களுடைய அந்த ரஹ்மத்தில் குர்பானாகி போவார்கள். அப்படிப்பட்ட மகா கௌரவமிக்க அந்த தெய்வீக பேரழகு மலீஹன். ரெண்டாவது மாஷா அல்லாஹ். மூணாவது என்ன மாஷா அல்லாஹ்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹுலியத் ஷரீஃப், அதாவது நாயகம் அவர்களுடைய ஹுலியத் முபாரக்கா. மூன்றாவது விஷயம் என்ன சொல்றாங்க? சாஹிப் ரசூல் அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அளவுக்கு அதிகமான நெட்டையோ அல்லது குட்டையோ அல்லது ரொம்ப உடல் பருமனோ மெலிந்த நிலையோ அப்படியெல்லாம் இல்லாதவர்கள். மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் وجود رحمت نور مطلق محمد رسول الله صلى الله عليه وسلم وشرف كرم مجد والலம் நாயக கமான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், நாயகம் அவர்கள் எல்லா விதமான தெய்வீக அந்த பேரழகு தன்மைகளும் சம்பூரணமான நிலையில் ஜொலிப்பவர்கள். அதே நேரத்தில் யாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பரிபூரணமாக காண முடியாது. அதை நான் தொடக்கத்திலே சொன்னோம், உலகம் கூட காண முடியாதுன்னு சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவர் மாஷா அல்லாஹ் என்ன காண்றாங்கன்னு சொன்னா, அவருடைய கெப்பாசிட்டி எவ்வளவோ அதுக்கு தக்க அல்லாஹ் அவருக்கு தௌஃபீக் செய்வான். தவிர நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரிபூரணமாக யாராலும் காண முடியாது. அப்படிப்பட்ட மகா உன்னதமான அஸமத் ஷரீஃபை உடையவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஷர்ரஃப கர்ரம் எழுதுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காமிலாக யாராலும் காண முடியாது. இதுக்கு ஒரு தலீல் நம்ம பார்க்கணும்னு சொன்னா, இமாம் அபு ஈசா திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் சிஹாசித்தாவுடைய இமாம் அபு ஈசா திர்மிதி இமாம் புகாரி உடைய தில்மீது, இமாம் முஸ்லிம் பின் ஹஜ்ஜாஜ் உடைய தில்மீது, இமாம் அபு தாவூதுடைய தில்மீது. அது மட்டுமல்ல, இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் உடைய உஸ்தாதான அல்லாமா இஸ்ஹாக் இப்னு ராஹவையுடைய தில்மீது இமாம் அபு ஈசா திர்மிதி ரஹிமஹுல்லாஹ். அவர்கள் மாஷா அல்லாஹ் ஷமாயில் முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொகுத்திருக்கிறாங்க. அதாவது ஏறத்தாழ 415 அஹாதிஸு நபவியா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்லம் நாயக கோமானுடைய அவ்சாஃபுல் ஜமீலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தெய்வீக பேர் அழகு சம்பந்தமான ஹதீஸ் ஷரீஃப்கள்ல 415 ஹதீஸ மாஷா அல்லாஹ் எடுத்து 96 பாடங்களாக அவர்கள் 96 பாப் அபுவாப் மாஷா அல்லாஹ் அமைக்கிறாங்க இமாம் திர்மிதி. இது ஆலம் மஷ்ஹூரான ஷமாயில் ஷரீஃப். இந்த 415 ஹதீஸ் ஷரீஃபிலும் அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்சாஃபுல் ஜமீலா தவிர ஒரு ஹதீஸ்ல கூட சலாத்தை பத்தியோ சௌம பத்தியோ தொழுகையை பத்தியோ நோன்பை பத்தியோ
ஜகாத்து பத்தி, ஹஜ் பத்தி, அர்கான பத்தி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த 415 415 இந்த ஹதீஸ் நபவியாவும் முழுக்க முழுக்க முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜது வலம் நாயகோமனுடைய அவுசாஃபுல் ஜமீலா தான் மாஷா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அவுசாஃபுல் ஜமீலா, கண்மணி நாயகத்துடைய ஒல்லுஹா வஜ்ஹுல் அலில் அலீம், நாயகத்துடைய ஐனைனி ஷரீஃபைன், நாயகத்துடைய உதுனைனி ஷரீஃபைன், இப்படி நாயகத்துடைய சதுருல் கரீம். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரசூல் கரீம்ல லிஹியத் முபாரக்கால, லிஹியத்னா தாடி முபாரக்ல, நாயகத்துடைய ஜஸது தய்யிபால, அதாவது ஷேர் முபாரக்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான தெய்வீக திவ்ய திருவதனத்துல புனித அருள் முடிகள்ல மாஷா அல்லாஹ் எத்தனை முடி வெள்ள முடி இருந்துச்சுன்னு கூட மாஷா அல்லாஹ் சமாயில பதிவு செய்யறாங்க. மாஷா அல்லாஹு அக்பர் கபீரா. ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அலீமு ஷான அல்லாஹ் எப்படி அர்ஃபா மக்கான்ல வச்சிருக்கான். மாஷா அல்லாஹ் எந்த நபி ரசூல் உலுல் அஸ்மு என்ன அவங்களுடைய ஜஸது ஷரீஃபை பத்தி இதுல 1000 லட்சத்துல கோடியில ஒரு மடங்கு கூட மாஷா அல்லாஹ் சீரத்துல பதிவு செய்யப்படாத விஷயங்கள். மற்ற நபிமார்கள் ரசூல்மார்கள் உல் அஸ்முகள் அவங்கள குறிப்பா இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வஜீஹ் ஷரீஃப் எப்படி இருக்கும், மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய ஐனைனி ஷரீஃப் எப்படி இருக்கும், இதெல்லாம் பத்தி மாஷா அல்லாஹ் என்ன ஒரு பெரிய தெளிவா ஒரு 5 ஹதீஸ் கூட இல்லை, ஒரு 5 கபர் கூட இல்லை. ஆனா கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்ல நாயகத்துடைய அவுசாஃபுல் ஜமீலாவை இமாம் அபு ஈசா திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் ஷமாயில்ல 415 ஹதீஸ் கொண்டு வர்றாங்க. ஆனால் கண்மணி நாயகத்துடைய ஹயாத்து தய்யிபா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை உம்மா நாச்சியார் சையதா சித்திகத்துல் குப்ரா அல் விலாயத்துல் உதுமா உம்மா ரசூலுல்லாஹ் ஆமினா பின்த் சையதுனா வஹப் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத அலைஹின் அல் பரக்காத் மின்ஹுமா தஹரத் தலாமி அவர்களுடைய பரிசுத்தமான பத்ன் அத்ஹர்ல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்து காலத்தை கடந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டு காலம் இந்த ஆலமு ஷஹாதால எல்லோருக்கும் திருக்காட்சி வழங்கி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவுடைய முலாகாத் முபாரகாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபரான அந்த விஷயங்கள் முழுக்க மாஷா அல்லாஹ் 63 ஆண்டு கால ஜோதிமயமான வாழ்வியல 5 லட்சம் ராவியன்கள் மூலமாக ருவாத் பதிவு செய்யப்படுது. மாஷா அல்லாஹ் 5 லட்சம் ராவியன்கள் தனி ஃபன் மாஷா அல்லாஹ் மாரிஃபத்து ரிஜால்னு பேர் அதுக்கு. 5 லட்சம் ராவியன்கள் கண்மணி நாயகத்துடைய ஹதீஸ் நபவி, நாயகத்துடைய ஃபேல் ஷரீஃப், கவுல் ஷரீஃப், அதாவது ஹதீஸ் ஃபிஅலி, ஹதீஸ் கவுலி, ஹதீஸ் தக்ரீரி, இது தனித்தனி ஃபன் மாஷா அல்லாஹ். இவைகளை குறித்து மொத்தம் 5 லட்சம் ராவியன்கள் மாஷா அல்லாஹ். 1-2 அல்ல, அந்த ஃபன்னுக்கு பேரே மாரிஃபத்து ரிஜால். அந்த ஒரு தனி ஒரு எப்படி தஃப்சீர் கலை தனி கலையோ, ஹதீஸுடைய கலை தனி கலையோ, ஃபிக்ஹுடைய கலை தனி கலையோ, தஸவுஃபுடைய கலை தனி கலையோ, எல்லாம் தனித்தனி ஃபன்னு மாஷா அல்லாஹ். அந்த ஃபன்னுக்கான சில சட்ட திட்டங்கள் எல்லாம் இருக்கும், அதுக்கான அஸ்ருல் உசூல்லாம் இருக்கும் மாஷா அல்லாஹ். அதுபோல ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்லம் நாயக கோமானுடைய அந்த ஜோதிமயமான தெய்வீக திவ்ய திருவதனம் மாஷா அல்லாஹ். ஜோதிமயமான தெய்வீக திவ்ய திருவதனம். சுல்தான் அவுலியா ஹாஜா மொயினுத்தீன் நாயகம் சொல்லி தர மாதிரி ஜீனத்தே ஃபர்ஷே ஜமீன், ஆனங்கள் எல்லாம் மாசிவல்லா அத்தனையும்
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய குல் மக்லூகாத்தின் பிரகாசிப்பது நாயகமே தங்களுடைய பிரகாசத்தை கொண்டு. மாஷா அல்லாஹ், தங்களுடைய பிரகாசத்தை கொண்டு. ஜீனத்தே ஃபர்ஷே ஜமீன், ஜானஷீன் அர்ஷ பரீர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கரம் மஜத வலம் நாயகோமான் அவர்களுடைய அந்த அவுசாஃபுல் ஜமீலா கண்மன் நாயகத்துடைய தெய்வீக பேரழகு, அந்த ஜோதிமயமான அம்சங்கள், நாயகத்துடைய ஜோதிமயமான அந்த ஹரகாத் ஷரீஃப், சக்கனாத் தய்யிபா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகை பொழிந்தார்கள் என்றால், பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன் சிரிப்பு சிரித்தார்கள் என்றால், நாயகத்துடைய அந்த ஜோதிமயமான திரு பற்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த பிரகாசம் எப்படி இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். ஏன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வல்லுஹா வஜ்ஹுல் அலியுல் அலீமில் ஜபஹத்துல் கரீமில் இருந்து முபாரக்கான வேர்வை, ஷப்னம், முபாரக்கான வேர்வை, மாஷா அல்லாஹ், ஸல்லல்லாஹுடைய பசீனா முபாரக்கா மாஷா அல்லாஹ் வந்தா அதுடைய அழகு எப்படி இருக்குன்னு சொல்லி உம்முல் முஃமினீன் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஸலாமுல்லாஹி அலைஹா வ அஃபாது அலைனல் பரக்காத் மின்ஹா தஹரத் ஆமீன் ஆயிஷா நாஹி மாஷா அல்லாஹ் அறிவிக்கிறாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாஹி மாஷா அல்லாஹ் என்ன நாயகத்துடைய பைத்து ஷரீஃப்ல தர்பார் ஆலியால உம்மா ஆயிஷா நாயகி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, நாயகம் மாஷா அல்லாஹ் பைத் ஷரீஃப் தாখিল ஆயிட்டாங்கன்னா ஆயிஷா நாயகத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹெல்ப் பண்ணுவாங்க. மாஷா அல்லாஹ். அப்படி ஹெல்ப் பண்ணும்போது மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகத்துடைய அந்த வல்லுஹா வஜ்ஹுல் அலியுல் அலீமை ஆயிஷா நாயகம் அப்படியே ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜ்ஹுல் கரீமை அப்படியே வச்ச கண்ணு வாங்காம கண் சிமிட்டாம பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகத்தை பார்த்து என்ன ஆயிஷா புதுசா பார்க்குறீங்க, கைஃப துரீனி, என்ன எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு, என்ன எப்படி பார்க்குறீங்க, எப்படி இருக்குது இன்னைக்கு அப்படி கேட்டாங்கன்னா மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மா ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, நாயகமே தாங்கள் பரிசுத்தமான ஜோதிமயமான தெய்வீக திவ்ய திருவதனத்துல அருள் முகத்துல இருந்து மாஷா அல்லாஹ் வடியக்கூடிய அந்த ஆனந்த வேர்வை மாஷா அல்லாஹ், ஹோலி சொட்டி மாஷா அல்லாஹ், பசீனா தய்யிபா, அது எப்படி இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஆஹா, ரோஜா மலர் மேல் மாஷா அல்லாஹ் என்ன ரோஜா மலர் மேல இருக்கிற ஷப்னம் போல் பனித்துணி போல் மாஷா அல்லாஹ் என்ன அப்படியே அந்த வல்லுஹா வஜ்ஹுல் கரீம்ல ஜபஹத் தய்யிபா இருந்து வடியும். மாஷா அல்லாஹ். ஆயிஷா நாயகி அந்த முபாரக்கான வேர்வையை தன் திருக்கரத்தில் என்ன அதை எடுத்து என்ன செய்வாங்களாம், அம்மா ஆயிஷா நாயகி அவர்கள் ஒரு பாத்திரத்துல தண்ணியை வச்சு அதை கலந்துக்குவாங்க. மாஷா அல்லாஹ். கலந்து மாஷா அல்லாஹ் ஆயிஷா நாயகி அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் பெண்களாக இருக்கக்கூடிய நேரத்துல நாயகத்துடைய ஹதீஸ் ஷரீஃப்களை நிசாக்களுக்கு ஆயிஷா நாயகி பாடம் நடத்தும் போது அந்த முபாரக்கான தண்ணியை தொட்டு தன் மேல தடவிக்கிட்டு போவாங்களா. மாஷா அல்லாஹ். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் எல்லா பெண்களும் கேட்குவாங்க, யா உம்முல் முஃமினீன், இந்த மிஸ்க், இந்த நறுமணம், இந்த இத்தர் எங்க வாங்கினது, ரொம்ப மணக்குது, இந்த மாதிரி நாங்க ஒரு நறுமணத்தை அதுக்கு முன்னும் பின்னும் பார்த்ததில்லை. உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, மாஷா அல்லாஹ், ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கரம் மஜத வலம் நாயகத்துடைய பரிசுத்தமான தெய்வீக திவ்ய திரு மேல் வந்த ஜஸது முகத்தஸானது வந்த முபாரக்கான வேர்வைன்னு ஆயிஷா நாயகி மாஷா அல்லாஹ் பயான் செஞ்சு கொடுப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதை குறித்து என்ன ஏராளமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான திரு வேர்வையுடைய அந்த அருள் நறுமணத்தை குறித்து மாஷா அல்லாஹ் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ஏராளமான ரிவாயத்து செஞ்சிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா யௌமுஸ் சப்த் சாட்டர்டே எல்லா சனிக்கிழமையும் மஸ்ஜிதுல் குபாவுக்கு வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மஸ்ஜிதுல் குபால வந்து லுஹரை தொழுதுட்டு மாஷா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத்னா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இஸ்திராஹாத் செய்வாங்க மாஷா அல்லாஹ். அப்படி இஸ்திராஹாத் செய்யும்போது கடுமையான வெயில் காலத்தில் உஷ்ண காலத்தில் மாஷா அல்லாஹ் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மதுவால்லம் தெய்வீக திவ்ய திருமேனியில நாயகத்துடைய ஜஸது முகத்தஸால முபாரக்கான வேர்வை ஏற்படும் மாஷா அல்லாஹ். அந்த வேர்வை அல்ஹம்துலில்லாஹ் ஒரு அழகான பளிங்கி கிளாஸ், ஒரு பளிங்கி டம்ளர் வச்சு மாஷா அல்லாஹ் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா முபாரக்கான வேர்வையை என்ன செய்வாங்க, அந்த டம்ளர்ல அவர்கள் வடித்து அதை பிடித்து வைத்திருப்பார்கள் மாஷா அல்லாஹ். அது அல்ஹம்துலில்லாஹ் நோய் ஏதாவது உடல் ஏதாவது வயிற்று வலி வருது, ஏதாவது உடம்புக்கு ஏதாவது சுகக்குறையும், அதாவது ஏதாவது ஒரு மறதி ஏற்பட்டால் அந்த முபாரக்கான வேர்வையிலே தண்ணி ஊற்றி மாஷா அல்லாஹ் கலக்கி குடிப்பாங்க. அது மட்டுமல்ல, முக்கியமான விஷயங்களுக்கு இபாதத் செய்யும் போது அதை மேலே பூசிக்கொள்வார்கள் என்பதாக அல்ஹம்துலில்லாஹ் என்ன நமக்கு ஏராளமான ஹதீஸ் ஷரீஃப்களும் கிடைக்குது. இப்படி கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜதவாலம் அவர்களுடைய ஹயாத்த முகத்தஸாவுல இந்த ஆலமு ஷஹாதாலையோ ஹயாத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹயாத்து ஷரீஃபுடைய பரக்கத்தில் தான் ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனுடைய இபாதுகளாகிய நம்ம எல்லாம் அல்லாஹ் ஹயாத்தாக்கி வச்சிருக்கிறான் மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருக்கிறதா நாம ஹயாத்தா இருக்கிறோம் மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? நாயகம் யார் மாஷா அல்லாஹ்? ஹயாத்து நபி ஸல்லல்லாஹு மாஷா அல்லாஹ் ஹயாத்து நபி. விளங்குச்சா? யாராவது ஜாஹிலி குழம்பிடக்கூடாது. அல்லாஹ் ஹை அது வேற, அவன் கதீமானவன், அவன் ஜாத்துல மாஷா அல்லாஹ் ஹைங்கிற சிஃபத்து கதீமானது. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ்வுடைய ரசூலை அல்லாஹ் ஹயாத்தாக்கி வச்சிருக்கிற மாஷா அல்லாஹ். எல்லா காலத்துக்கும் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா காலத்துக்கும் மாஷா அல்லாஹ் விளங்குச்சா? அல்லாஹ் ஹயாத்தாக்கி வச்சிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்துல் கரீமுடைய அல்மத்து ஷரீஃப் வேற. புரிஞ்சா? இங்க என்ன பண்ணோம், ஏதோ சில பேருக்கு இது எப்படி அது எப்படின்னு தஸ்வீஸ் ஆகும். அது அவன்கிட்ட உள்ள ஜஹல் காரணம் தவிர என்ன வேற ஒண்ணும் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் கல்புல என்ன ஹிஜாபு நீக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் அது விளங்கும். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜதவாலம் அவர்களுடைய அவுசாஃபுல் ஜமீலாவை குறித்து அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு என்ன ஏராளமான தகவல்கள் இருக்குது, ஏராளமான தகவல்கள். ஹஸரத் அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கக்கூடிய சாமிஈன்கள் நல்ல கல்புல தஈத் ஆக்கிக்கிற மாதிரி. இப்போ இமாம் அபு இசா திர்மிதி ரஹிமஹுல்லாவுடைய ஷரஹ் ஷமாயில் முஹம்மதியால 415 ஹதீஸ் ஷரீஃப் இருக்குதுன்னு சொன்னேன். 415 ஹதீஸையும் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சா மாஷா அல்லாஹ் நாம அதை ஹிஃப்ல் செய்யலாம். புரிஞ்சா? அது அல்லாம அந்த ஹதீஸ்ல என்ன ஒரு காவாசி கூட பைஹாட் பண்ணக்கூடிய அந்த ஒரு மெமரி பவர் எல்லாருக்கும் சாத்தியமாகாது. புரிஞ்சா? அப்ப அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன அதாவது ரத்தின சுருக்கமாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி கொடுக்குறாங்க மாஷா அல்லாஹ். முதல்ல என்ன கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜதவாலம் அபியல் கண்மணி நாயகம் அவர்கள் மகா பரிசுத்தமான வெண்மை நிறத்துல அற்புதமான சிகைப்பை கொண்டு கலக்கப்பட்ட ரோஜா நிறமானவர்கள். இரண்டாவது மாஷா அல்லாஹ் மலீஹுன், இரண்டாவது மலீஹுன். மூணாவது மாஷா அல்லாஹ் முகஸ்ஸமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் எப்படி ஆனவர்கள், அதாவது எல்லா நிலைகளிலும் பரிபூரணமான கமாலியத்துடையவங்க மாஷா அல்லாஹ். ஒரு ஆள் என்ன ரொம்ப அளவுக்கு அதிகமான குண்டா இருந்தா அந்த சரீரத்துல அழகு இருந்தால் என்ன அது கமால் இருக்காது. அது நேரத்தில் ரொம்ப ஒற்றை குச்சி மாதிரி மெலிஞ்சு போயிருக்கிறாரு, அதுலயும் கமால் இருக்காது. அப்போ எல்லா நிலையிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தெய்வீக அற்புத அந்த ஜோதியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜதவால நாயகமான் அவர்கள் எல்லா விஷயத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கமாலியத்தானவர்கள் மாஷா அல்லாஹ். எல்லா நிலையிலும் கமாலியத்தானவர்கள், எல்லா அழகுலும் மாஷா அல்லாஹ்.
அதாவது லாஹிரான அழகு, பாத்திலான அழகு, ஜாத்தியான அழகு, சிஃபாத்தியான அழகு. நாயகம் ஸல்லல்லாஹு ஜாத்தியான ஜமால், ஜமால தாத்தியா, ஜமால சிஃபாத்தியா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹுலியத்து ஷரீஃபை அஹ்லுல்லாக்களான முஹ்லஸீன்களான முகர்ரபீன்களான அவுலியாக்கள் மாஷா அல்லாஹ் என்ன இன்னும் அற்புதமாக அதை சுல்தான் அவுலியா ஹாஜா மொயினுத்தீன், ஹாஜா குத்புத்தீன், பாபா ஃபரீதுத்தீன், ஹாஜா நிசாமுத்தீன், மக்தூம் சாபிர் அலாவுத்தீன், காதர் அவுலியா பாதுஷா நாயகம், மௌலல் புகார் நாயகம், எஜமா வாப்பா நாயகம் போன்ற அஹ்லுல்லாக்களான முகர்ரபீன்கள் இது அல்ஹம்துலில்லாஹ் என்ன செய்வாங்க, இன்னும் அற்புதமாக தஷ்ரீஹாத்து செய்வாங்க. அல்ஹம்துலில்லாஹ். விளங்க சார். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹுலியத்து ஷரீஃபில் அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மூன்றாவது என்ன சொல்றாங்க, முகஸ்ஸமா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலையிலையும் மாஷா அல்லாஹ் நாயகம் என்ன ஒன்று கூட ஒன்று குறைய, ஒன்று நெட்ட ஒன்று குட்ட அப்படி இருக்காது மாஷா. எல்லாத்திலையும் அற்புத அம்சமா, எல்லாத்திலையும் அற்புத அம்சமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கரம் மஜதவல்லும் நாயக கோமான் அவர்களை போன்ற ஒரு ஹல்குல் கரீம் என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தக்லீகே செய்யல மாஷா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய குல் மக்லூகாத்லயும் வஹ்தஹு லா ஷரீக லஹு ஆனவர்கள் மாஷா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அபூ துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு மூணாவது கொடுக்கிற ஹுலியத் ஷரீஃப் என்ன, முகஸ்ஸமா. முகஸ்ஸமா, முகஸ்ஸமா. எல்லா நிலையிலும் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜ்த நாயகம் அவர்கள் எல்லா சர்வ அமைப்பிலையும் ரசூல் கரீம்ல இருந்து கதமைனி ஷரீஃபை வரையிலே ஒரு முபாரக்கான ஷேர் முகத்தஸ், ஒரு தெய்வீக திவ்ய திருமுடி, ஒரு கேசு முபாரக் கூட மாஷா அல்லாஹ் அப்படி முன்னையும் முன்னையுமா இருக்கு. அப்படி எல்லாம் என்ன அதே ஒரு பெரிய அழகா இருக்கும். அதாவது மாஷா அல்லாஹ் என்ன முபாரக்கான ரசூல் ஷரீஃப்ல இருந்து கதம் முபாரக் வரைக்கும் எல்லாமே அப்படியே அல்ஹம்துலில்லாஹ் என்ன கொஞ்சம் கூட முன்ன பின்ன இல்லாம, ஏற்ற இறக்கமா இல்லாம, நெட்டை முட்டையுமா இல்லாம, வித்தியாசம் இல்லாம எல்லாமே ஒரே மாதிரி இருந்தா அதே ஒரு பெரிய பேரழகு அல்லவா, அதே ஒரு பெரிய பேரழகு அல்லவா. எந்த வார்த்தை உண்டு அவர்களது தெய்வீக பேரழக வர்ணிச்சு சொல்றதுக்கு எங்க வார்த்தைகள் இருக்குது? எல்லா வார்த்தைகளும் அதாவது ஹாதிஸானவை அல்லவா, வார்த்தைகள் எல்லாம் ஹாதிஸானவை அல்லவா. அவர்கள் கதீமான அல்லாஹ்வுடைய நூர் அல்லவா. கதீமான அல்லாஹ்வுடைய நூரை எந்த ஹாதிஸான அல்ஃபால்களை கொண்டு மாஷா அல்லாஹ் வர்ணிக்க முடியும்? அவர்கள் தெய்வீக பேரழகை என்ன வர்ணிக்கிறதுன்னு சொன்னா தன்னுடைய அஜிசியத்தை காட்டுறதுதான் அதுல ஹக்கான விஷயம். நாயகமே தங்களை யாராலும் வர்ணிக்க முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை தவிர தங்களை யாராலும் வர்ணிக்க முடியாது. தங்களுடைய அவ்சாஃபுல் ஜமீலாவை வர்ணிக்க முடியாது. நாயகமே வர்ணிப்பவருடைய அக்கல் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அவர் வர்ணிப்பார். மாஷா அல்லாஹ். இமாம் ஷரஃபுத்தீன் பூஸிரி சொல்லிட்டாப்புல, முனஸ்ஸஹுன் அன் ஷரீகின் ஃபீ மஹாசினிஹி ஃபஜௌஹருல் ஹுஸ்னி ஃபீஹி கைரு முன்கஸிமி. खाजा मोइनुद्दीन चिश्ती சொல்லிட்டாங்க மாஷா அல்லாஹ், ஜீனத்தே ஃபர்ஷே ஸமீன் ஜானஷீன் அர்ஷே பரீன். கௌசுல் ஆலம் சொல்லிட்டாங்க, யா ஹபீபல் இலாஹி, யா ஹபீபல் இலாஹி. இலாஹுல் ஆலமீனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவால் என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாயகமே தாங்களுடைய அன்புல பிரியத்துல அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன முழுக்க மூழ்கி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய பிரியத்திற்குரிய நாயகமே ஹபீபல் இலாஹி, அல்லாஹ்வுடைய பிரியத்திற்குரிய நாயகமே. யா ஹபீபல் இலாஹி خذ بيدي கௌசுல் ஆலம் சொல்லிட்டாங்க மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஷர்ரஃப கர்ரம் மஜ்த வால நாயக கோமானுடைய அவ்சாஃபுல் ஜமீலாவை சாதாரண பாமர மக்களும் அந்த கல்புல ஹிஃபுல் செய்கிற பாக்கத்தை கொண்டு என்ன நமக்கு கல்புல
லாஹிரான மறந்தும் வராது, பாத்தினான மறந்தும் வராது. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரம் இதுவெல்லாம் அவுசாஃபுல் ஜமீலாவை ஹுலியத்து முகத்தஸாவை நாம ஹிஃப்து செய்கிற பரக்கத்தை கொண்டு ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா நம்முடைய கல்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான லாஹிர் பாத்தின், நம்முடைய எல்லா விதமான இருதய நோய்களையும் நம்முடைய இருதயத்தை விட்டு அல்லாஹ் அகற்றி மாஷா அல்லாஹ் நம்முடைய இருதயத்துக்கு மாஷா அல்லாஹ் தீனியத்தான ராகத்தையும் துனியவியத்தான ராகத்தையும் ரப்புல் ஆலமீன் கொடுப்பா மாஷா அல்லாஹ் லா ரைப ஃபீஹி. அதனால சாஹிப் ரசூல் அபு துஃபைல் அலி, அது அவங்க செய்தனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தில்மீது முரீது. ஆகையால என்ன பாப மதீனத்துல் இல்ம் அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹுல் கரீம் வஃபாத அலைனல் பரக்காத் மின்ஹு தஹரத்தனா மின் ஆயத்துடைய ஃபயூத் ஹஸனாத் கொண்டு என்ன செய்றாங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ரத்தின சுருக்கமா பயான் செஞ்சு கொடுக்குறாங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அபியல் மலீஹன் முகஸ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெண்மை நிறம், அதாவது வெண்மதி போன்றவர்கள், வெண்மை நிறமானவர்கள். நாயகத்துடைய அந்த பேரழகு மலிஹானது மாஷா அல்லாஹ். மலிஹானது எது? அதாவது ஆளுமை மிக்கது, கவர்ச்சியானதல்ல, ஆளுமைக்குரியது, மாட்சிமைக்குரியது. முகஸ்ஸமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விதமான அம்சங்களிலும் மாஷா அல்லாஹ் அவர்கள் பரிபூர்ணமானவர்கள். ஒன்று இப்படி ஒன்று அப்படி அதெல்லாம் இருக்காது மாஷா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எல்லா ராசுல் கரீம்ல இருந்து கதமேனி ஷரீஃபன்ல இருந்து மாஷா அல்லாஹ் என்ன சதுருல் கரீமும் பத்தனு தையிபாவும் ஒரே மாதிரி இருக்கு மாஷா அல்லாஹ். நமக்கெல்லாம் என்ன எப்படி இருக்குது? தொப்பையும் கப்பையுமா ஆஜிஸுங்களாமோ. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கரம் ஜதவாலம் ஜஸது தையிபாவும் மாஷா அல்லாஹ், பத்தனு தையிபாவும் மாஷா அல்லாஹ் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி அப்படி இருக்கும். அதே நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய கிரௌடுல இருந்தாலும் சரிதான். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கும் போது ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகு 1,00,000 சஹாபாக்கள் இருந்தாங்க. அந்த 1,00,000 சஹாபாக்கள்ல என்ன உலகத்துல எந்தெந்த பாகத்திலேயே உள்ள ஆட்கள்லாம் இருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு என்ன, ஆப்பிரிக்கன்ஸ் என்ன ரொம்ப டாலா இருப்பாப்புல மாஷா அல்லாஹ். அப்படி டாலா உள்ள ஆட்கள் எல்லாரும் ஒட்டகையில இருந்தா எவ்வளவு பேர் டாலா இருப்பாப்புல. ஆனா இங்க பெரிய மோஜிசாய முஸ்தபா குதிரத்தை இல்லாஹ் என்னன்னு சொன்னா, எவ்வளவு பெரிய உயரமான ஆளு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வந்தாலும் அவரு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அண்ணாந்து தான் பார்க்கணும் மாஷா அல்லாஹ். அவர் தலைக்கு மேல இருக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாஹத்தைன் ஷரீஃபே மாஷா அல்லாஹ். நாயகத்துடைய ஹோலி ஷோல்டர்ஸ் மாஷா அல்லாஹ் அவருடைய தலைக்கு மேல இருக்கும் மாஷா அல்லாஹ். அவர் அண்ணாந்து தான் பார்க்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஹியத்து முகத்தஸா மாஷா அல்லாஹ். இது அல்லாஹ்வுடைய குத்ரத் மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜது நாயகமானுடைய அஸீமு ஷான் மாஷா அல்லாஹ். இது அப்ப ஹஜ்ரத் சாஹிப் ரசூல் அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜது வலம் ஹுலியத் முபாரகாவை பயான் செஞ்சு தரக்கூடிய 3 முத்தான விஷயங்கள் என்ன? அபியம், மலீஹுன், முகஸ்ஸம். நாயகம் அவர்களுடைய ஹுலியத்து தையிபா, ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலால், அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜ்து வாலம் நாயக கோமானுடைய ஒப்பற்ற உயர் பெறும் மகா கௌரவமிக்க அந்த அன்பையும் அந்த பிரியத்தையும் அந்த பாசத்தையும் அந்த மஹப்பத்தையும் அந்த இஷ்கையும் ரப்புல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய அகலுக்கும் அல்லாஹ் காமிலாக தந்து மாஷா அல்லாஹ். கண்மணி நாயகத்துடைய வதுஹா வஜ்ஹுல் அலீல் அலீமை நாம் கனவிலும் நினைவிலும் தரிசித்து மாஷா அல்லாஹ் நம்முடைய நாயகத்துடைய வதுஹா வஜ்ஹுல் அலீல் அலீமை நாம் ஜியாரத் ஷரீஃப் செய்து நாயகத்துடைய கதமைனி கரீமைனில் மாஷா அல்லாஹ் நாம் குர்பானாகி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதத்தோடு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை நாம் சந்திக்கக்கூடிய அந்த பாக்கிய
ஷஃபியத்தே ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம தவாலம் கதமைன் ஷரீஃபைன் தய்யிபைன் தாஹிரீன் நய்யரைன் நஸீரைன் நாளைன் கரீமைனான நம்முடைய ஷேഖനായமான என்னுடைய அபவைனி கரீமைனுடைய பரக்கத் ஷரீஃபை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹ் சய்யுதீனல்லாஹ் ஃபضலி வ ரசூலு அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதி கமா துஹிப்பு வ தர்லா பி அன் துஸல்லி அலைஹி.